فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا صلى الله عليه وسلم حبب إلي من دنياكم النساء والطيب وجعلت قرة عيني في الصلاة. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களை சொல்வர்களே, புனிதமிக்க இந்த ரஜபுடி மாதம் ஏராளமான சிறப்புகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறது. வரலாற்றில் ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரஜபுடி மாதத்தில்தான் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்றார்கள். அவர் விடை பெற்ற அதே தினத்தில் சட்ட மேதையை போற்றப்படும் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காசாவிலே இதே மாதத்தில் பிறந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 150ஆம் ஆண்டு. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருந்தாலும் மிக முக்கியமாக வரலாற்றில் சொல்லப்படும் ஒரு நிகழ்வு அல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட விண்ணேற்ற பயணம். பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணம் என்ற ஒரு மகத்தான அற்புதத்தை இந்த மாதத்தில் நிகழ்த்தி காண்பித்தார். உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களுக்கும் பல்வேறு வகையான அற்புதங்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்திலும் கொடுத்தார். இந்த அற்புதங்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், ஒரு நபிக்கு கொடுத்த அற்புதம் அடுத்த நபிக்கு கொடுக்கக்கூடிய அற்புதம் ஏற்கனவே கொடுத்த அற்புதத்தை விட சிறந்ததாக இருக்கும், ஏற்கனவே கொடுத்த அற்புதத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களுக்கு அற்புதங்கள் அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. அந்த வரிசையில் கடைசியாக தோன்றிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பட்ட அற்புதம் அல்ல அற்புதங்கள், 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த மனிதர், ஆகச் சிறந்த ரசூல், ஆகச் சிறந்த நபி. ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தது போன்று அற்புதங்கள் விஷயத்திலும் ஒரு தன்னிகரற்ற அற்புதங்களை அவர்கள் மூலமாக நிகழ்த்தி காண்பித்தார். அந்த வகையில் ஏற்பட்ட ஒரு அற்புதம் தான் மிஅராஜ் என்ற ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே 50 வயதுக்கு பிறகு இந்த நிகழ்வு ஏற்படுகிறது. அவர்கள் புனித மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பாக தாயிஃப் நகரத்திற்கு அழைக்கப்படுகிறார் சென்று வந்ததற்கு பிறகு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நபியினுடைய மக்கா வாழ்க்கையின் பிற்பகுதியில், கடைசி பகுதியில் இந்த மிஅராஜ் ஏற்பட்டது என்பதில் எல்லா அறிஞர் பெருமக்களும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப எதனால் ஏற்பட்டது? வரலாற்றில் ஒரு முக்கியமான 3 காரணங்கள் நமக்கு முன் வைக்கப்படுகிறது. முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் அரணாக இருந்த 2 பெரும் ஆளுமைகள். ஒருவர் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப், இரண்டாம் நபர் அவருடைய முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேருடைய இழப்பு, அடுத்தடுத்த மரணம், நுபுவத்துடைய தொடக்கத்திலிருந்து மக்கா வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இந்த 2 பேரும்
பெருமானாருக்கு ஒரு வேதியை போன்று, ஒரு பாதுகாப்பு வளையத்தை போன்று அவர்கள் பெருமானாரை பாதுகாத்துக் கொண்டே வந்தார். இந்த 2 பேருடைய இழப்பு நபிக்கு மிகப்பெரிய வருத்தத்தை, கவலையை கொடுத்தது. வரலாற்று ஆசிரியர்கள் ஆமூர் முஸ்லிம் என்று எழுதுகிறார்கள். கவலையின் ஆண்டு. பெருமானாருக்கு தாங்க முடியாத கவலை, வருத்தம் ஏற்பட்டது. இனிமேல் இந்த அழைப்பு பணி என்னவாகும்? இஸ்லாத்தின் எதிர்காலம் என்னவாகும்? முஃமின்களின் நிலை என்னவாகும்? ஏராளமான சிந்தனைகள் அவர்களை சிறைப்பிடித்து முடக்கி போட்டது. பல சஹாபாக்கள் பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னார்கள், சேர்க்க முயற்சித்தார்கள். யாருடைய ஆறுதலும் பெருமானாருக்கு ஒரு முழுமையான நிவாரணத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னார். எத்தனை கஷ்டங்கள், துக்கங்கள் நபியினுடைய மக்கா வாழ்க்கையில். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிந்தால் அவர் உடனே தாக்கப்படுவார். அது யாராக இருந்தாலும் சரி. அபூபக்கர் முதல் கொண்டு அந்த வேதனை அனுபவித்தார். பிலால் முதல் கொண்டு, சுஹைப் முதல் கொண்டு, அம்மா முதல் கொண்டு எத்தனையோ சஹாபாக்கள் ஈமானுக்காக தாக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் கொலையும் செய்யப்பட்டார்கள். நிம்மதியற்ற ஒரு சூழலில் அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஊர் விலக்கு செய்யப்பட்ட, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். பாரம்பரியமான குடும்பம், குறைசி குடும்பம். அப்படி இருந்தும் தாவா என்ற ஒரே பணியில் அவர்கள் இறங்கியதன் காரணமாக அபுதாலிப் என்ற கணவாயிலே 3 வருஷங்கள் யாரும் எந்த ஒட்டு உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, கொடுக்க வாங்கல் செய்யக்கூடாது, திருமண பதிவு செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, பேசக்கூட கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்றால் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு குறைசி காவல் தலைவர்கள் நிபந்தனை போட்டு வைத்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் மக்கள், அவர்களை திருமணம் செய்திருந்த அவருடைய பெரிய தந்தையின் 2 மகன்கள். பெருமானார் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் உடனே விவாகரத்து செய்தார். குடும்ப ரீதியாக பர்சனலாக அவர்களை ஒரு பிரஷர், அழுத்தத்தை கொடுத்து பெருமானாரை முடக்கி பார்க்க போட முயற்சித்தார். இத்தனை சோதனைகளை தாண்டியும் பெருமானார் இஸ்லாத்தை ஒரு மன உறுதியோடு அல்லாஹ்வுடைய உதவியோடு முன்னெடுத்த போதுதான் அபூ தாலிபுடைய அன்னை கதீஜாவுடைய மரணம் அவர்களை அப்படியே புரட்டி போட்டது என்று சொல்லலாம். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு அவனே ஆறுதல் சொல்ல முன்வந்தான். பெருமானாரை தன்னுடைய இடத்திற்கு, தன்னுடைய சரீரத்திற்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முயற்சித்தான். அதனுடைய முக்கியமான விஷயமானத்தான் மேராஜ் என்ற அந்த அற்புதமான விவேக பயணம் பெருமானாருடைய வாழ்க்கையில் அரங்கேறியது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரணம், பெருமானாரிடம் இருந்த நன்றி உணர்வு. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எத்தனையோ உபகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஈமான் என்ற உபகாரம், ஆரோக்கியம் என்ற உபகாரம், குடும்பம், குழந்தை என்ற உபகாரம், மனிதனாக நாம் பிறந்ததே ஒரு உபகாரம். மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அல்லாஹ் நமக்கு வழங்கிய உபகாரம். இந்த உபகாரத்தை நினைத்து நினைத்து ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி என்பது குறைவானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். வணக்கத்தின் வழியாக, திக்ரின் வழியாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவது வழியாக. நன்றியுள்ள அடியாருக்கு அல்லாஹ் தஆலா நன்றி பாராட்டும் முகமாக, அவர்களுக்கு வெகுமதி அளிக்கும் முகமாக தன்னுடைய இடத்தில் அழைத்து அவர்களை பாராட்டி மகிழ்ந்தான் என்பது ஒரு காரணம். மூன்றாவது, மேராஜுடைய பயணம் முஃமின்களுக்கு ஒரு சோதனையாக. ஒரு இரவில், அதற்கு சிறிது நேரத்தில் ஒரு மனிதர் மக்காவிலிருந்து புனித பைத்துல் முகத்தஸுக்கு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து நேராக பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸுக்கு போனார்கள். அங்கிருந்து விண்ணுலகம், அங்கிருந்து 7 வானங்கள், அங்கிருந்து சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய 7வது வானத்திற்கு மேலே உள்ள இறுதி கட்ட பகுதி, அதற்கு மேலே சொர்க்கம், நரகம், அதற்கு மேலே அல்லாஹ்வுடைய அர்ஷ், சிம்மாசனம், அதற்கு மேலே அல்லாஹ்வோடு சந்திப்பு. இந்த அத்தனையும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே ஒரு இரவில் சிறிது நேரத்தில் நடந்தது என்பது இந்த காலத்தில் கூட நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு இந்த நிகழ்வை நடத்தினார். எதற்காக என்று சொன்னால், முஃமின்களில் யார் உண்மையானவர்கள். முஃமின் ஈமான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
பார்க்காத ஒன்றை நம்புவது, நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வால் அனைத்தும் சாத்தியம் என்ற உறுதியான ஈமானை வெளிப்படுத்துவது. இப்ப பெருமானார் செய்தியை மக்களுக்கு மத்தியில் சொன்ன போது பலர்களுடைய உள்ளம் அதை ஏற்க மறுத்தது. காவிர்கள் மறுத்தார்கள் என்பது வேறு. உண்மைகளிலேயே சில பேர்கள் அதை நம்புவதற்கு யோசித்தார்கள். ஆனால் நாம் நம்ப வேண்டும், நாம் நம்புகிறோம். அதுதான் ஈமான், அதற்கு பேர் தான் இஸ்லாம். அந்த நம்பிக்கையை மோசங்களிலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். காவிர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன உங்க நண்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நைட்டு திடீர்னு மக்காவிலிருந்து பருத்திக்கு போனீங்கிறாரு, அங்கிருந்து 7 வாரத்தை கடந்து நான் பின்னுலகத்துக்கு போனேங்கிறாரு, அல்லாஹ் சத்தியம்னு சொல்றாரு, நான் பேசணும்னு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரே வார்த்தை, முஹம்மது நபி சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். அதனால்தான் அவருக்கு வரலாற்றில் சித்திக் உண்மையாளர் என்ற பெயரே வந்தது என்று குறிப்பிடுகிறார். ஒரு முஃமினுடைய ஈமான் அபூபக்கருடைய ஈமானை போன்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. அபூபக்கர் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் 7 வாரத்துக்கு மேல மலக்குகள் வர்றாங்க, வேத அறிவிப்பு எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, அதையே நான் நம்புறேன், இதை நம்புறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு என்று அவர்கள் யதார்த்தத்தை மக்களுக்கு உணர்த்தினார்கள். ஒவ்வொரு நாளும் பெருமானாருக்கு வகை வந்து கொண்டே இருந்தது. அதை ஓதி காட்டினார்கள், மக்கள் நம்பினார்கள். எப்படி? பெருமானாருக்கு என்ன தெரியும், எங்கு படித்தார்கள், எந்த ஒரு மனிதனும் அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் சென்று பாடம் கற்கவில்லை, படிக்கவில்லை. அரபு இலக்கணத்தின் உச்சகட்டமாக இருக்கும் குர்ஆனுடைய வார்த்தைகள் உம்மி நபியா, சாதாரண நபியா எப்படி சொல்ல முடியும்? அதுவே அவர்கள் உண்மையான தூதர் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தேகத்தோடு கேள்வி எழுப்பிய அந்த மக்களுக்கு அழுத்தமாக புரிய வைத்தார்கள். அன்பிற்குரிய பெரியவர்கள், நாராவுடைய பயணம் ஒரு அற்புதங்களின் அணிவகுப்பாக திகழ்ந்தது, ஒரு பேர் அற்புதமாக விளங்கியது. எல்லா விஷயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்வதற்கு முன்பாக ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அவர்களுடைய நெஞ்சம் திறக்கப்பட்டு உள்ளத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக ஜம்ஸம் தண்ணீர் கழுவினார். சொர்க்கத்திலிருந்து அவங்க வர்றாங்க, விண்ணுலகத்துல இருந்து. அங்க இருக்கக்கூடிய கௌசர் தடாகம் சொர்க்கவாசல் மறுமையில கொடுக்கப்படும் என்று குர்ஆன் ஹதீஸ் வருகிறது. அதை கொண்டு வரல. தஸ்னீம் என்ற ஒரு நீர் ஊற்று சொர்க்கத்தில் இருக்கு, அதை கொண்டு வரல. அப்படியாக என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் நீர்களை விட ஜம்ஸம் தண்ணீர் சிறந்தது. அதனால்தான் அல்லாஹ் ஜம்ஸம் தண்ணீரை கொண்டு பெருமானாருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாவு ஜம்ஸம லிமா ஷுரிபலஹு, ஜம்ஸம் நீர் எதற்காக குடிக்கப்படுதோ அது கிடைக்கும். ஒருத்தர் தாகம் தீரணும்னு குடிச்சா தாகம் தீரும். ஒருத்தர் எனக்கு ஷிஃபா கிடைக்கும், நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று குடிச்சா அந்த நீர்ல குடிச்சா நோய் நிவாரணமாகும். எனக்கு பசியாக இருக்கிறது, பசி அடங்கலும் என்று குடித்தால் பசி அடங்கும். ஜம்ஸம் தண்ணீர் பரக்கத்தான அவ்வளவு பாக்கியமானது. முதல் அற்புதம் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை எடுத்து ஜம்ஸம் நீரால் கழுவி அதை எடுத்து பொருத்தி அங்கிருந்து பெருமானாரை அழைத்து சென்றார். விண்ணுலக பயணத்திற்கு விஞ்ஞானிகள் செல்லும்போது எத்தனை முன்னேற்பாடுகள்! ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது, பூமியின் எல்லையை கடக்கும் போது புவியின் பிடித்து இருக்காது. அந்த மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். இந்த ஆக்சிஜன் தேவைக்காகத்தான் விஞ்ஞானிகள் ஆக்சிஜன் அந்த பையை தன்னோடு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அவருடைய உணவு, உடை எல்லாமே வேறாக மாறுகிறது. பெரும்பாலார் அப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு தயாராகும் போது உள்ளத்தை அல்லாஹ் அந்த பயணத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்தார். அதற்கு பிறகு 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய பலந்தி, ஒரு குதிரையில வேகமாக போனாக்க ஒரு இரவுல போக முடியாது, சாத்தியமே இல்லை. பெருமானார் போனது குதிரையோ ஒட்டகமோ அல்ல, குராஃபி என்னும் ஒரு அற்புதமான வாகனம், ஒளி வாகனம் என்று சொல்கிறார். ஒளியின் வேகம் உலகத்துல உச்சகட்ட வேகம், ஒளியின் வேகம். சூரியனிலிருந்து பூமிக்கு ஒளி வந்தடைவது ஒரு 8 நிமிடங்கள் 19 வினாடிகள். சூரியன் உதித்த பிறகு பூமிக்கு ஒளி வருவதற்கு 8 நிமிஷம் 19 நொடிகள் ஆகிறது. இப்போ ஒளியினுடைய ஒரு செகண்ட், ஒரு வினாடியினுடைய வேகம் என்பது 3 லட்சம் கிலோமீட்டர். இப்ப இவ்வளவு பெரிய வேகத்தை, இவ்வளவு பெரிய தூரத்தை பெருமானாரை எப்படி ஒரு இரவு சொற்ப பகுதி கடக்க முடிந்தது என்றால் அவர் பயணித்த வாகனம், ஒளியின் வாகனம். 19ஆம் நூற்றாண்டினுடைய ஐன்ஸ்டீன்
மிகப்பெரிய ஒரு அறிவியலாளர். ஐன்ஸ்டீன் சொல்றாரு, ஒருத்தர் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் அவருக்கு காலமும் நேரமும் ஓடாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 35 வயசு, அவர் மனைவிக்கு 30 வயசு. அவர் ஒளியின் வேகத்துல ஒரு வாகனத்துல பயணம் பண்ணி போறாரு. ஒரு நாள் போயிட்டு திரும்ப வந்தாருன்னா அவருடைய மனைவிக்கு 90 வயசு ஆகிருக்கு. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு 35 பிளஸ் ஒரு நாள் அவ்வளவுதான் ஆகிருக்கு. இப்ப பெருமானார் கடந்து போனது ஒளியின் வேகத்தில் சொல்லக்கூடிய புராக் என்று அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு வாகனம். அதனால்தான் காலமும் நேரமும் அவர்களுக்கு ஓடவில்லை. குர்ஆன் அதற்கு வேறு பல உதாரணங்கள் இருக்கிறது. இப்ப நேரத்தில் அல்லாஹ் காலத்தை சுருக்கி விடுவான். கஹ்ஃப் வாசியர் 309 வருஷம் தூங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. தூங்கி எந்திரிச்சு அவங்க பேசிக்கிட்டாங்களா, நாம எவ்வளவு நேரத்துக்கு புகையில தங்கி இருக்கோம். அப்போ கூட சஹாக்கள் சொல்றாங்க, ஒரு பகலுடைய கொஞ்ச நேரம் சில பகுதி நாம தூங்கி இருக்கோம். ஆனா குர்ஆன் சொல்கிறது அவர் தூங்கிய காலம் என்பது 309 வருஷங்கள். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா தூக்கத்தை கொடுத்தான், மரணத்தை போன்ற தூக்கம். 100 வருஷம் தூங்கினாங்க. அல்லாஹ் அவர்கள் எழுப்பி கேட்ட எவ்வளவு நேரம் நீங்க தூங்குனீங்க? அவங்க சொன்னாங்க, ஒரு பகலுடைய கொஞ்ச நேரம் நான் தூங்கி இருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப காலத்தை அல்லாஹ் சுருக்குகிறான். சில நேரங்களில் இடத்தை அல்லாஹ் சுருக்கி விடுவான். பில்கீஸ் ராணியுடைய சிம்மாசனம் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த சபா நாடு, சிம்மாசனம் இருக்கிறது பலஸ்தீன் நாடு. பலஸ்தீனுக்கு சபா நாட்டில் இருந்த சிம்மாசனத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வர செய்தான். கண் இமைக்கும் நேரத்தில் இந்த மாதிரி அல்லாஹ் சில அதிசயங்களை இந்த உலகத்தில் அவ்வப்போது ஏற்படுத்துகிறார். காலங்களின் நேரத்திலும் அல்லாஹ் சுருக்க முடியும், கால நேரத்தின் ஓட்டத்தை அவனால் நிறுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு பயணம் தான் மிஅராஜுடைய அற்புதமான ஒரு பயணம். நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து விட்டு இந்த காலத்தில் நம்மால் அதை உணர முடிகிறது, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, நம்ப முடிகிறது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மிஅராஜ் வழியாக அல்லாஹ் தஆலா அற்புதமான விஷயங்களை ஏற்படுத்தி காண்பித்தார். பல விஷயங்கள் அவர்களுக்கு சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, அது உண்மையிலேயே படைக்கப்பட்டதா அது இனிமேல் படைக்கப்படுமா, படைத்து அல்லாஹ் அதை தயாராக வைத்திருக்கிறார். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இன்பங்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வேதனைகள், தண்டனைகள், எல்லாவற்றையும் யார் யாருக்கு என்னென்ன தண்டனை வழங்கப்படும் என்று முதல் கொண்டு பல்வேறு செய்திகள் ஹதீஸிலே நிரம்பி கிடக்கின்றன. அன்பிற்குரிய பெரியவர்கள், மிஅராஜ்ல அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு தன்னை காண்பித்தான். உலகத்தில் அல்லாஹ் நேரடியாக பார்த்தது யாருமே இல்லை. ஒரே ஒரு நபர் இருக்கிறார், அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை யார் பார்த்தது என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரடியாக அல்லாஹ் தன்னை அவர்களுக்கு காண்பித்தார். அல்லாஹ்வை பார்த்த கண்கள் பெருமானாருடைய மிஅராஜ் பயணத்திற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கை என்பது வேறு விதமாக இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், வரலாற்று நூல்களிலே பெருமானாருடைய பயணத்திற்கு மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு நபியினுடைய வாழ்க்கை என்பது வேகம் எடுத்தது. மக்கா வாழ்க்கையில சோதனை, கஷ்டம், துன்பம், பொறுமை, சகிப்புத்தன்மை இப்படியே இருந்த நபியின் வாழ்க்கை வேறு திசையில் பயணிக்க ஆரம்பித்தது. அரசியல், ஆன்மீகம், சமூக கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு, இஸ்லாமிய சாம்ராஜ்ய கட்டமைப்பு, குடும்பத்தை ஒருங்கிணைத்தல், சஹாபாக்களை ஒருங்கிணைத்தல், சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை பயிற்றுவித்தல், பல்வேறு நாடுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணி, இது எல்லாவற்றும் நடந்தது நபியின் மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு. சுருக்கமாக சொல்ல போனால் மிஅராஜுடைய பயணம் இஸ்லாமிய குடியரசுக்கு வழிவகுத்தது. வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு புனித மிஅராஜ் இரவு, அதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்துக்கு கிடைத்த ஒரு நம்பிக்கை, உத்வேகம், ஒரு திடகாத்திர தன்மை, உலகத்தில் எதையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்ற வலுவான ஆற்றல், ஈமான், நபியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு மிஅராஜுடைய பயணம் ஒரு முக்கிய டர்னிங் பாயிண்டாக, திருப்பு முனையாக அமைந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அன்றைய பெரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசை நிறுவினார்கள். அந்த குடியரசு எப்படி இருந்தது? அங்கு யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் இருந்தார்கள், காபிர்கள், முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் இருந்தார்கள்.
எல்லா நபர்களையும் அரவணைத்த ஒரு அற்புதமான ஒரு அரசு, அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு அரசு, சர்வ சமயத்திற்கும் ஒரு சுதந்திரமான ஒரு அரசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு குடியரசை நிறுவி காண்பித்தார். இந்தியாவினுடைய 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு நாடாக இந்த நாடு அறிவிப்பு செய்யப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றாலும் இந்த நாட்டுக்கென்று ஒரு சட்ட தொகுப்பு வேண்டும், ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும். அதற்கென்று ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் அரசியல் சாசனம் சாதாரணமானதல்ல. பல நாடுகளில் அரசியல் சாசனம் ஆய்வு செய்யப்பட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு சிறந்த அறிஞர்களால் யோசிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 395 பிரிவுகள். இது தலைப்பாக உள்ள பிரிவுகள். இதற்குள்ளே 4-5 பிரிவுகள் ஏராளமாக இருக்கிறது. சொல்லப்போன உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரசியல் சாசனம் இந்தியாவில் தான் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் சாசனம் தான் இந்தியாவின் இறையாண்மைக்கு அடிப்படை. அரசியல் சாசனப்படி இந்த நாடும் இந்த நாட்டில் வரக்கூடிய ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்ய வேண்டும், மக்களை வழிநடத்த வேண்டும். இந்த அரசியல் சாசனத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. 14வது விதி, எல்லோரும் சட்டத்திற்கு சமம். சாமானிய குடிமகனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் முதல் குடிமகனாக கருதப்படும் ஜனாதிபதி பிரதமர்களாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்பாக அனைவருமே அவர்கள் சமமாக கருதப்படுவார்கள். 15வது விதி, இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் வேறுபாடு காட்டப்படக்கூடாது. எல்லோருக்கும் சம உரிமை இந்த நாட்டில் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய அடிப்படை விதி. 25வது விதி முக்கியமான விதி, மத சுதந்திரம். ஒரு மதம் சார்ந்த மக்கள் தங்களுக்கான வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கு, வழிபாடு செய்வதற்கு, அதை பிறரிடம் எடுத்து சொல்வதற்கு, பரப்புவதற்கு அரசியல் சாசனம் 25வது விதி வழிவகுக்கிறது. இந்த அரசியல் சாசனத்தை அழிக்கணும் ஒரு தீய கூட்டம் அழைத்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் சாசனம் தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பு கேந்திரம், கேடயம். இந்த அரசியல் சாசனத்தை அழிக்கப்பட்டால் இந்த நாடு சர்வாதிகார நாடாக மாறிவிடும். ஒரு ஜெர்மனிக்கு எப்படி ஹிட்லர் மூலமாக அழிவு வந்ததோ அதே போன்று, ஒரு முசோலினி மூலமாக எப்படி பிரான்சுக்கு அழிவு வந்தோ அதே போன்ற ஒரு அழிவை இந்த இந்தியாவில் எதிர்கொள்ளும். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது இங்கு வாழக்கூடிய அனைத்து மதம் சார்ந்த மக்களின் மீதும் கடமை. கடமை அது. அந்த அரசியல் சாசனம் இருக்கும் வரைந்தான் நீங்கள் இந்த நாட்டில் மத உரிமைகளோடு இருக்க முடியும். அதனால்தான் தீய சக்திகள் அதை உருவாக்கிய அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள். அம்பேத்கரை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் சமத்துவத்தை போதிக்கிறார், சகோதரத்துவத்தை போதிக்கிறார். அரசியல் சாசனம் வழியாக அனைத்து மக்களின் சட்டத்திற்கு முன்பாக சமம் என்று சொல்கிறார். அந்த கோட்பாட்டை இந்த நாட்டில் நாங்கள் மட்டும்தான் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய சில ஜாதி இனத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அரசியல் சாசனம் என்பது நாட்டுக்கு தேவையான அவசியமான அனைவருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரை கொள்கையை போதிக்கக்கூடிய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பினாலும் பிரச்சாரம் செய்தாலும் பிற மதத்தை சார்ந்தவர்களை கஷ்டப்படுத்தவில்லை, நிர்பந்தப்படுத்தவில்லை. இஸ்லாம் என்பது மனம் விரும்பி ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாம் தான் நிலைக்கும். இந்த இஸ்லாம் தான் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த வரைக்கும் அவரை கொண்டு சேர்க்கும். நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி யாரையும் ஒரு மதத்திற்கு கொண்டு வருவது அவர்களுக்கு அந்த மதத்தின் மீது முழுமையான ஒரு பிடிப்பை ஏற்படுத்தாது என்ற கோட்பாட்டை குர்ஆன் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி சொல்கின்றன. அன்பிற்குரிய பெரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு அற்புதமான குடியரசை கட்டமைத்தார்கள். 32வது விதி அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஒரு அரசாங்கம் தனி மனித உரிமைக்கு எதிராக செயல்பட்டால் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த தனி நபர்கள் சுப்ரீம் கோர்ட் வழக்கு தொடர முடியும். சுப்ரீம் கோர்ட் தனி நபருடைய உரிமையை பாதுகாக்கும் விதமாக நீதி அடிப்படையில் அவர்களுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டும். இது 32வது விதி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். பல இடங்கள்ல அரசாங்கமே தனிநபருக்கு எதிராக வேலைகளை செய்கிறது, ஒரு மதத்துக்கு எதிராக வேலைகளை செய்கிறது. அதை எதிர்த்து நாம் சுப்ரீம் கோர்ட் வழக்கு கொடுத்தால் அந்த சுப்ரீம் கோர்ட் நீதியின் அடிப்படையில் அந்த தனிநபருக்கு நபர் சார்ந்த மதம் சார்ந்த உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பது அரசியல் சாசனம் வலியுறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உரிமை.
அன்பிற்குரிய பெரியவர் அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சுதந்திரத்தை தருவானாக. சர்வாதிகார ஆட்சி பிடியிலிருந்து அனைத்து மக்களை பாதுகாப்பானாக. அனைத்து மக்களையும் ஆதரிக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீது உண்மையான அக்கறை செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களை ஆட்சியாளராக ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாக்குறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.